Then from her perspective, I'm just saying she will become a better person or a bigger person by just forgiving these people and accepting this அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. Thank you. That is my. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ அனு. எஸ் மேஜிக் பேசிட்டோம். தப்பா நெனச்சுக்காதீங்க. மேஜிக் நீட் டூ கோ. சொல்றா. ஹாய் 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 டாம். இங்கே வந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா விஜிஎஸும் சேனலும் வந்து அவகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணும், ரெட் கார்டை ரிவோக் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். பட் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட் தட் தே ஆர் கார்ப்பரேட் ஈகோங்கிறது ஒன்று இருக்குது. அத கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் சேனலுக்கு அகெயின்ஸ்டா ஒரு விஷயம் பண்ணுமா? அது வந்து கண்டிப்பா பண்ணாது. ஓகேவா? தே வில் எக்ஸ்பெக்ட் பார்வதி கிட்டேருந்து மேக்ஸிமம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, லாயல்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்க தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தோம், இது பண்ணோம் அப்டிங்கிறதுக்காக அந்த லாயல்ட்டிய தே வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பாரு. ஓகேவா? ஸோ அவங்க ஹியூமிலியேட் பண்ணாலும், இது பண்ணாலும் தே வில் எக்ஸ்பெக்ட் த லாயல்ட்டி. தட்ஸ் ஹவ் த கார்ப்பரேட் அஜெண்டா வொர்க்ஸ். ஓகேவா? இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு அப்டின்னா, கமருதீன் விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். கமருதீன் நோஸ் தட் கமரு பாரு ஹேஸ் அ ஹியூஜ் ஃபேன் பேஸ். ஸோ அவனும் அத யூஸ் பண்ணிக்க பாப்பான். அதுக்காக தான் அவனும் மேபி வெதர் தேர் இஸ் அ சான்சஸ் ஹி மே ஆல்சோ ஃப்ரம் ஹிஸ் எண்ட் மேபி ஹி இஸ் ஃபோர்சிங் தட் அப்டிங்கிறது தெரியும். இது சேனல் மட்டும் அவள கூப்பிடுதுன்னா, விஜேஎஸ் வந்து பார்வதி கிட்ட அப்பாலஜி கேட்பான்னா, அதெல்லாம் அவரு கேட்க மாட்டாரு. நேரடா ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டாரு அவரு. மேபி சேனல்ல வேணா டைரக்ட் பண்ணுவாரு. விஜய் சேதுபதி எங்க? பாரு எங்க? பாரு இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். 2 பிக் பாஸ் ஆர் தட் கார்ப்பரேட். ஷி இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான். ஓகேவா? அவங்க இத விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இத முடிச்சு போனா அடுத்து ஒரு குக்கு வித் கோமாளியோ, அதையோ ஒண்ணு போட்டு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு விஷயம், ஒரு ஷோவ ஹியூமிலியேட் பண்ண ஒரு ஷோவ அடுத்த நாள் ரீடெலிகாஸ்ட் அதுவும் டபுள் த டைம் காலை 1, மாலை 1ன்னு பண்ணி டிஆர்பி ஏத்துனவங்க. ஓகேவா? இப்ப அவங்க அந்த ரிவோக் ரெட் கார்டு, எவிக்ட் விஜேஎஸ்லாம் பண்ணது, அவங்க ஈகோவ தான் டச் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதுக்கு பழிவாங்க வேணா பண்ணுவாங்களே தவிர, அத சப்போர்ட் பண்ணி உன்ட்ட அப்பாலஜி பண்றோம், அது பண்றோன்றதுக்கு இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அ இன்னொரு விஷயம் இவங்க தான் ரெட் கார்டு குடுத்தாங்க. இப்ப இவங்க ரெட் கார்டு குடுத்தா, ஸ்கேம்ராவோட ட்ராமா உண்மை அப்படிங்கிறதுக்கும் உண்மைன்ற மாரி ஆயிரும். அதுக்கு விஜிஎஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்ப சேனல் தப்பா முடிவு எடுத்துருச்சா அப்படின்னு போவோம். சேனல் தப்பா முடிவு எடுத்துருச்சா அப்படின்னு கேட்டா அப்போ ஒரு பிளேயர நீங்க எலிமினேட் பண்ணா, அதுவும் பப்ளிக் மத்தியில அவங்க ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணும்போது, சேனல் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த சேனல் தான். தட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டூ ஹேப்பன். நம்ம ஆளுக்கு மூஞ்சில எக்ஸ்பிரஷன் காட்டாம இருக்க முடியவே முடியாது. நீங்க சுட்டு போட்டு பார்வதி அமைதியா இருமா அப்படின்னு சொன்னா கூட, அது வந்துருது சார் அப்படின்ருவா. கண்ண உருட்டிருவா, மூஞ்சிய காமிச்சிருவா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவா. சேம் ஒயிட் பிளட் சேம். தேவையே இல்ல. அதுவும் இவனுங்க அரோரா கிட்ட வலியறத பார்த்தா, மறுபடியும் இந்த அரோராவோட கண்றாவி காதல் விஜய்ஸ்க்கும் இவருக்கும் நடக்கிறத உட்காந்து மூலையில உட்காந்து பார்த்தானா முடிஞ்சுச்சு. தட் இஸ் அதே மாரி இப்ப அவ வந்து பாசிட்டிவா மாத்துறான்னா, அழகா மாத்தலாம். ஏன் மாத்த முடியாது? ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் போடு எல்லா நரேட்டிவையும் பிரேக் பண்ணி அவ சேனல்லயே ஒரு இன்டர்வியூ அவளே குடுக்க சொல்லுங்க. ஓப்பன் டாக்கா. அது போதும். இது போய் அவ அந்த இடத்துல நின்னு தான் காசுக்கு பண்ணணும்னு காசும் ஆகும். இல்ல. காசுக்கு காசும் ஆகும். பிகாஸ் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல பாரு மேல. அத ஒரு ம். வீடியோவா பாருவோட சேனல்லயே போட்டாங்க அப்டின்னா, ஆப்வியஸ்லி தட் வில் பி எ பெனிஃபிட் முடிஞ்சிருச்சு. ஃபார் ஹர் ரைட்? அண்ட் முடிஞ்சிருச்சு. ம். பெனிஃபிட் ஃபார் ஹர் அண்ட் செகண்ட் பிக் பாஸ் அவளோட மீடியா கரியர்ல ஒரு 3 மாசம் ப்ராஜெக்ட் அவ்வளோதான். இப்ப அங்க போறனால அவளுக்கு 10,000 வருதா? போகலைன்னா அவ இத விட நல்லா ஒரு ஒரு இன்டர்வியூ போட்டான்னா, அவ யூடியூப் சேனல்ல நெறையா வரும். எண்ட் ஆஃப் த டே அவளுக்கு இத விட ஒரு பெஸ்ட் கெரியர் தான் இருக்கு. உள்ள கூப்ட்டு வந்து ஹியூமிலியேட் பண்ணி, இத பண்ணி நம்ம ஆல்ரெடி டயர்டே ஆயிட்டோம். இவளுக்கு டிஃபெண்ட் பண்ணி இவனுங்க பண்ண நெகட்டிவ் பிஆர்ல இவள வச்சு. ஃபைனாலே ம். முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவளுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு நமக்கு தெம்பு இருக்குமான்னு கேட்டா, தெம்பும் இல்ல, டைமும் இல்ல. கண்ண உருட்டுனா பிரச்சனை, பாரு முடிய தூக்குனா பிரச்சனை, காலைல எந்திரிச்சு பார்த்தா நாய் கொரைச்சா பிரச்சனை, ஆஹா. அந்த வீட்ல இல்ல ஒரு அத கொசு விட பொறந்தா கூட பாரு தான் காரணம்னு, இந்த சீசன் ஃபுல்லா அவளுக்காக பேசி, பேசி, பேசி டயர்ட் ஆயிருச்சு. ஃபினாலே முடிஞ்சும் நம்ம அந்த வேலைய பார்க்க முடியுமான்னா, நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆனா, இவனுங்க பண்ற இந்த எச்ச வேலைக்கு பண்ண முடியாது. அண்ட் அனுராதா சொன்ன மேஜிக்கு ஒரு பாயிண்ட் மேஜிக் மேஜிக் நேத்தே ஒரு நரேட்டிவ் நேத்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஃபைனல் நோட்டுன்னு போட்டிருந்தேன்ல. டேய் ம், என்னால தனியா உங்க எல்லாத்துக்கிட்டயும் பேச முடியாதுடா. பிக் பாஸ பத்தி பேசுவோம். பட் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் நம்ம குடுத்துக்க முடியாதுன்னு நேத்து ஸ்பேஸ் போட்டோம்ல. இன்னைக்கு ம். சொல்லியிருக்கானுங்க. பாருவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேக் ஃபேன்ஸ். புரியல. டேய் என்னடா சொல்றீங்க? பாத்தீங்களா? பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. டேய் கிறுக்கு பசங்களா! கிடையாதுடா. நாங்க பிக் பாஸ் ஃபேஸ் போடுவோம் தான் நேத்தே சொன்னோமே. அதான் மாஸ்டர் தான் சொன்னாப்ல. கேட்டாப்லயா.
கேட்டு ஒரே சிரிப்பு. அதுக்கே நரேட்டிவ் ஐ பண்றாங்க. பாரு சப்போர்ட் பண்றவங்களுக்கே நரேட்டிவ் பண்ணும் பொழுது, பாரு ஃபினாலேக்கு போனா பண்ண மாட்டானுங்களா? கமருதீன் ம். பக்கத்துல உட்கார்ந்தா குத்தன்வானுங்க. உட்காரலாம் உட்கார்ந்தா என்ன சொல்லுவானுங்க? நாங்க சொன்னோம்ல, பாருக்கு தெரியும். கமருதீன் ட்ரூ லவ்வுன்னு. செருப்பு செருப்பு எடு வெள்ல அப்படின்னு தான் இருக்கும். பக்கத்துல உட்காரலைன்னா உட்காரலன்னா, என்ன சொல்லுவாங்க? ஆ பாத்தியா நான் தான் ஏமாத்திட்டா சொன்னேன்ல, பாத்தியா? வெளிய வந்தோனே கழட்டி விட்டா. இப்படிதான் போகும். ஆ. நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கும்ன்றத தவிர, அவளுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். அண்ட் இந்த கமருதீன் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த ம். கமருதீன் அப்பலாம் விட்டு போமாட்டான். அவன் என்ன ம். பண்ணுவான் தெரியுமா? இவள யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பான். என்ன பண்ணுவான் இப்போனா, எனக்கு தெரிஞ்சு, "நான் ஒண்ணுமே பண்ணல பேபி. என்ன உள்ள எல்லாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அரோரா வந்து நடுவுல என்ன மாத்திட்டா" அப்படின்னு ஏதாவது உருட்டுவான். எடு ம். செருப்ப. நீ ம். என்னென்ன எங்கெங்க பண்ண நீங்க எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ த வைஸ் சாய்ஸ் இஸ் நாட் போறது கிடையாது. அவ ஓப்பனா அவ அவ சேனல்ல எப்பயும் போல போல்டா ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு, அழகா கொலாபரேஷன் பண்ணிட்டு, மூவில நடிச்சுட்டு, அடுத்தடுத்து அவ கெரியர பார்த்துட்டு போறது தான் ஓகே. ம். இவ யாருக்கும் கன்டென்ட்டாக இருக்கிறத நான் விரும்பல. அண்ட் கார்ப்பரேட் வில் நாட் பெண்ட் டு எனிஒன். தே வில் எக்ஸ்பெக்ட் த லாயல்டி ஈவன் இஃப் யூ ட்ரீட் பேட். If they தட் இஸ் த treat if யுனிவர்சல் ட்ரூத். they treat you bad. ஈவன் இஃப் தே ட்ரீட் யூ பேட், Yeah. தே வில் எக்ஸ்பெக்ட் ஒன்லி த லாயல்டி. அது ம். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணானுங்களே. கமுரு குழந்தை, பாரு தான் அவள கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி. அந்த நரேட்டிவ்ல செட் பண்ணது வந்து ஹோஸ்ட்டே செட் பண்ணியிருக்காரு. அதுக்கு இல்லம்மா நான் தப்பா சொல்ட்டேன். நீ ரொம்ப உத்தமி, அவன் பொறுக்கி அப்படின்னு சொல்லப் போறானா? அதுக்கு சிஸ்டர், இதுதான் நரேட்டிவ். யோ சாரி பிரவீன் டு எரிய இன்டரப்ட். யோ எனக்கு ஒரு யோ இல்ல இல்ல எனக்கு பிரவீன் ஒரே ஒரு அடி டவுட். ஐயோ இது மட்டும் கேட்க விட்டுட்டோம். சரி சொல்லுப்பா சொல்லுப்பா லாயல்ட்டின்னு சொல்றீங்கல்ல, அப்படி என்ன லாயல்ட்டி அவங்க பண்ணிட்டாங்க லாயல் நோ நோ இவங்க நோ 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 எக்ஸ்பெக்ட் நோ பண்றதுக்கு? நோ 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 இப்ப ஒருத்தவங்க உங்களுக்கு கேவலமா ஒரு கார்ப்பரேட்ல ட்ரீட் பண்ணா கூட யூ நாட் சப்போஸ் டு டாக். இப்ப நானே பேப்பர் போடுற ஒரு கம்பெனில கரெக்டா நான் நோட்டீஸ் பீரியட் ம், சர்வ் பண்ணிட்டு வெளில வரேன். எனக்கு வேற ஜாப் கிடைக்குது. ம். இன்டர்வியூல போய் இல்ல இல்ல அந்த கம்பெனில என்ன வந்து எட்ட வார்த்தையில திட்டினானுங்க, என்ன அசிங்கமா பேசினானுங்கன்னு போய் சொல்லுவியா? நோ 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 தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ டு ஒர்க் பட் ஐ நீட் அ சேஞ்ச் இன் மை கரியர்னு சொல்லுவியா? யூ நீட் அ சேஞ்ச் இன் யுவர் கரியர் தான் சொல்லுவேன். தட்ஸ் லாயல்டி ஆஸ் அ ஒரு கார்ப்பரேட் யூ வில் நிமிஷம் எக்ஸ்பெக்ட் டாம், ஃப்ரம் நான் யூ. முடிச்சிடுறேன். நான் ஓடிடுறேன். ஒண்ணு வேணா பண்ணலாம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. இதனால எனக்கு கொஞ்சம் ஃபேம் கிடைச்சிருக்கு. நன்றி அப்படின்னு சொல்லி மனசார ஒரு வாழ்த்த சொல்லிட்டு, என்னைய நீ திட்டுனால எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கயா. அவங்க பேச்ச கேட்டுட்டு நான் வரல. அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி வணக்கம் விஜய் டிவிக்கு குடுத்துட்டு, விஜய் டிவிய திட்டாம ஒரு பாசிட்டிவ் நோட் குடுத்துட்டா வேலைய பார்க்கறது பெஸ்ட்டு. இவ வேற போய் மறுபடியும் சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னா, அந்த கேஸ வேற எடுத்துட்டு டபுள் ரெட் கார்டுன்றுவானுங்க. ஐயோ மேஜிக் ஐயோ! மேஜிக். அது அது வேற ஒண்ணு ஹாலுசினேஷன்ல சுத்திட்டு இருக்கு. அது பைத்தியம். அது நேத்தெல்லாம் போட்ட டிராமாலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். பார்த்ததுலயே எனக்கு நெஞ்சு படபடன்னு ஆயிடுச்சு. எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு சாண்ட்ரா பண்றதெல்லாம் பார்த்துட்டு. யார் அந்த மீம் போட்டான்னு தெரியல. கிறிஸ்டோபர் மூஞ்சி. எங்க இருந்தாலும் சூப்பர் பா. அதுக்கப்புறம் என்னால அன்சீ பண்ண முடியல அத. ஸோ டாம், ஷி ஷுட் நாட் கோன்னு சொல்றத விட, ம். அவ போகாம இருக்கிறது தான் அவளுக்கு இட்ஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ். பாரு நீ போகாம இருக்கிறது தான் உனக்கும் பாசிட்டிவ், எங்களுக்கும் பாசிட்டிவ். எங்களையும் செருப்பால அடிப்பானுங்கடா செல்லக்குட்டி. ஏன்னா நான் வேற முந்தா நேத்தெல்லாம் பேசுறேன். நம்ப டேய் சோத்துல சால்ட் போட்டு சாப்பிடுற யாரும் போக மாட்டாங்கடா. எங்க பாரு போக மாட்டாடா. அப்படிலாம் வேற நான் சொன்னேன். நம்மள செருப்பால அடிச்சா கூட பிளாக் பிளாக் பிளாக்ன்ட்டு போயிருவோம். ம். பாவம், அவ தான் பாவம். ம். ஓகே. வில் சி. ஓகே டாம். பை நன்றிகள், பை. நன்றிகள் மேஜிக். போய் உறங்கவும். நான் தான் சொல்லலையே. என்ன மாஸ்டர் இரியா. தேங்க்ஸ் மேஜிக். ரிமூவ் பண்ணி விடுறேன் ஸ்பீக்கர்ல இருந்து. டாடா பை. குட் நைட். எஸ் அடுத்த ஸ்பீக்கர் இட்ஸ் மாதவி. மாதவியா கௌதமா? கௌதம் டாம். கௌதம் சொல்லுங்க கௌதம். யா நான் சொல்றது கேக்குதா? கேக்குது கௌதம். ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் டாக்கிங். யா ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எனக்கு கோர்வையா பேச வராது. ஸோ நான் கேட்டு மட்டும் போயிடுவேன். எங்களுக்கும் தான் பேச வராது கௌதம். சரி சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அது மட்டும் நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். ஏன்னா அது அப்படியே பார்வதிக்கு பொருந்துறதா நான் பார்க்குறேன். பீப்புள் டோன்ட் ஹாவ் டு லைக் யூ, பீப்புள் டோன்ட் ஹாவ் டு லவ் யூ, தே டோன்ட் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யூ, பட் வென் யூ லுக் இன் த மிரர் யூ பெட்டர் லவ் வாட் யூ சி. இதை வந்து நான் அப்படியே பார்வதி இதான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எந்த ஒரு பாக்ஸ்லேயுமே ஃபிட் ஆகாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் பார்வதியை பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து பிக் பாஸ் ஷோவே வந்து எப்படின்னா மெரிட்டை ரிவார்ட் பண்ண மாட்டாங்க.
So it manufactures relevance by sacrificing the most deserving contestant like Parvati and milking the narrative until the useless ones get their limelight. அதுக்கப்புறம் அந்த வில்லனை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் த ஜாப் இஸ் டன். அந்த ஸ்கேப் கோட் தான் வந்து பார்வதி. இந்த ஷோவோட ஃபார்மேட்டே அப்படிதான். இப்போ ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நியாயம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு அவுட் பர்ஸ்டே இருக்காது. ஸோ பட் இந்த ஹியூமிலியேட் பண்ணுறது, பின்னாடி நடக்கிறது எல்லாமே வந்து 24 ஹவர்ஸில் மட்டும்தான் வரும். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல, ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆவாங்கல்ல, அதை வந்து கரெக்டாக தூக்கி 1 ஹவரில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசி மொமெண்ட்டை அதை ஒரு காரணமாக காட்டி வெளில அமைச்சிருவாங்க. பட் வாட் லெட் டு தட் அவுட் பர்ஸ்ட்டுங்கிறது நிறைய ஆடியன்ஸ் யோசிக்கிறதும் இல்லை. அதை சீரியல் பார்த்து பார்த்து இந்த சீரியல் டயலாகுக்கே அடிக்டான ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதான் அந்த பார்வதியோட ஃபைனல் மொமெண்ட்ஸ். அந்த திவ்யா பேசுகிற அந்த வெளியில் பொடி தரடா கேட்டாங்கிற மாதிரி, ஒரு பச்சை மண்ணை ஏமாத்திட்டியாடிங்கிற மாதிரி எல்லா பழியும் போட்டு கரெக்டாக ரெட் கார்டு கொடுத்துட்டு ஒரு கேப் விட்டது வந்து பார்வதியை கடைசி நேரம் வரைக்கும் மில்க் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே பண்ண ஒரு விஷயந்தான் வந்து அந்த நம்ம கடைசி பார்த்த அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேனல் வந்து ஜஸ்டிஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேனல்ட்ட இருந்து நம்ம வந்து நியாயத்தை எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சுந்தரா டிராவல்ஸில் வந்து முரளியும் வடிவேலும் சேர்த்து ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஒரு சோளக்கொலை பொம்மை மாதிரி ஒரு யோ ஒரு இரியா யோ கௌதம் பேச தெரியாதுன்னு தானே சொன்னேன். நல்லா சூப்பரா பேசுறியா. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒரு 3 பேர்த்த உட்காந்து வச்சிருக்காங்க ஸ்டேஜில், ஒரு 3-4 பேர்த்த. ஸோ இப்போ அவங்க முன்னாடி வந்து சேனல் வந்து ஒரு மாஸ் ஏவி போடுவாங்கன்னு நான் நம்பலை. ஏன்னா அவங்க க்ளவுன் ஆயிடுவாங்க. அப்படி பார்வதியோட 1 வீக் கண்டென்ட் வந்து இவங்களோட 105 நாளில் விட 10 மடங்கு மாசாக இருக்கும். ஸோ அவங்க அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ ஒவ்வொரு அப்படி ஒருவேளை பார்வதியை அட்டன் பண்ணால் இந்த 2 சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு ரைட் சைடு வந்து ஃபுல்லாக பார்வதி முகத்தை வச்சு ஃபுல் அவங்க ரியாக்ஷனையே தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போவும் அவங்கள வச்சு மில்க் தான் பண்ண பார்ப்பாங்களே தவிர ஜஸ்டிஸ் ஒரு வெங்காயம் வந்து விஜய் டிவி மாதிரியான ஒரு சேனல்கிட்டருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வல்ச்சர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. தேங்க்யூ. ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க கௌதம். பார்வே கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுந்தரா டிராவல்ஸ் காமெடிக்கு வந்து உழுந்து உழுந்து சிரிக்கும். குட் 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 ஒன் குட் ஒன். நானே வந்து மீமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ கௌதம், அழகா பேசுனீங்க. அடுத்து பேசக்கூடிய நேயர் எங்க மாதவி. மாதவிக்கு அடுத்து சந்தியா, சந்தியாக்கு அடுத்து பூமதி. ஹாய் டாம், ஹாய் எவ்ரிவன். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாய் பொங்கல். மாதவி. ஹாப்பி பொங்கல்ரா. ஏண்டா நைட்டு 12 மணிக்கு என்னடா பொங்கல்? நீங்களாம் யூஎஸ்லயும் லண்டன்லயும் உட்காந்துருக்கிறீங்க, நான் இங்க சென்னையில உட்காந்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நான் கை தூக்குறது கேக்குதா? ராஜி, உங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க ராஜி. நீங்க அப்புறம் தான் வந்தீங்க. கை இல்ல தூக்குறது கேட்காது, கை தூக்குறது பார்க்கதான் முடியும். சாரி. இல்ல வெளிய போடுது, அதனால கேட்டேன். டவுட்ல கேட்டேன். மேபி பக்கு எவனாவது ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. வயித்தெரிச்சல் புடிச்ச நாய்ங்க. ஏன்டா உங்கால் தான் வீட்டை விட்டு வெளில போயிடுச்சு, நீங்க ஏன்டா பொழுதுனிக்கும் ஸ்பேஸ் போட்டுனே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. எஸ் மாதவி, நீங்க பேசிருங்க. ஓகேங்க டாம், நான் என்ன பார்க்கணும்னா, ரெட் கார்டு ரிவோக்கை தாண்டி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? த வே லைக் ஷீ ஹாஸ் பீன் ஹியூமிலியேட்டட், இல்லைனா எல்லா ப்ளேமும் அந்த பொண்ணு மேலேயே போட்டது, பேட்டச் இஷ்யூவை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாமல் அதையும் அவன் மேலேயே போட்டது, எல்லா ஃபால்ஸுமே வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் லைக் வந்து அந்த பொண்ணு பயங்கரமாக அண்டர்கோ பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அப்படி கூப்பிட்டு இந்த பொண்ணு போகணும் அப்படின்னா ரெட் கார்டு ரிவோக் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், 2வது இது எல்லாமே அவங்க ஃபால்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணணும், இந்த கேரக்டர் அசோசினேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக திவ்யாவும் சரி, வினோத்தும் சரி, இவங்க எல்லாமே ஈவன் விஜேஎஸ் இவங்க எல்லாமே வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாம் இவங்க டேக் பேக் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டால்
அத நம்ம யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் டேக் பேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தே ஆல்சோ ஹேஸ் டு அக்னாலேஜ் இவங்க வந்து ஒரு ஷோ ரன்னர். இவங்கனால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. ஷி இஸ் நாட் அ டம்ப் பெர்சன். இவங்க இருந்திருந்தா நீங்கலாம் வின்னரா கூட வந்திருக்க முடியாதுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் நடந்தா அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கலாம். பட் ஆனா இதுல ஒரு பெர்சன் கூட நடக்க போறது கிடையாது. தென் ஷி ஷுட் நாட் கோ. நம்ம போயிட்டு கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி நானுமே நேத்து 2 ஏவிஎஸ்னுமே நோட் பண்றேன். அரோராக்கு பயங்கர பூஸ்ட் அப்பு. இங்க நெறைய பேர் வந்து திவ்யா, சபரின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஐ அம் ஸ்டில் ஸ்டிக்கிங் டு மை வேர்ட்ஸ். ஷி இஸ் கோயிங் டு பி த வின்னர். இந்த இன்ஸ்டிங்க்ட் எனக்கு ஒரு 30 டேஸ் முன்னாடிலேருந்தே இருக்கு. அப்படிதான் போயிட்டுருக்கு. மாதவி, சாரி டு ஸ்டாப் யூ. இன்னைக்கு வந்து ம். நான் ஒரு மெசேஜ்ங்க எனக்கு Instagramல வர மெசேஜஸ் நான் எதுவும் பார்க்கிறதே கிடையாது. ம். இன்னைக்கு சடனா மெசேஜ் ஓப்பன் பண்ணேன். அப்ப வந்து டிசம்பர் 25ஓ, 24ஓ வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு சேட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பிரஜனுடைய சேட். ஓகே. ம். பிரஜன் வந்து ரொம்ப தெளிவா சொல்றான். அந்த பேப்பர் ரவுடி பைத்தியக்காரன் என்ன சொல்றான் அப்டின்னா, ம். பார்வதியும், கம்ருதியும் டாப் 5 கிடையாது. அவங்கள அனுப்ப மாட்டாங்க. ஐ நோ அப்டின்னு சொல்லிட்டு அந்த சேட்ல போட்டுருக்கான். நான் அது இப்ப நம்ப அத அத அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா மத்தவங்களுக்கு? அப்ப வந்து பிரஜனுக்கு ஆல்ரெடி தெரியுமா சேனல் இத தான் பண்ண போறாங்கன்னு. ஹவ் கம் ஹி கேன் சென்ட் இட் ஆன் டிசம்பர் 24? எஸ், எஸ், எஸ் டாம். கரெக்ட். ஸோ அதனால இங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல போய் நம்ம போய் உட்காரணுன்றது கிடையாது. இதெல்லாம் நடந்தா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அத கூட அவங்க பண்றதுக்கு கண்டிப்பா 1% கூட தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால ஷி ஷுட் நாட் கோ. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மேபி வி கேன் திங்க். அது கண்டிப்பா நடக்க போறதில்ல. யாரும் முன்னாடியே வந்து அக்னாலேஜும் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நீங்க சொன்ன மாரி தான் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி லாயல்ட்டி மேஜிக் சொன்ன மாரி லாயல்ட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வெளியில வந்து ஈவன் அவங்க நம்ம ஃபைனலே முடிஞ்சாலும் நம்மலாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, அட்லீஸ்ட் ஓப்பனாவாது அவங்களுக்கு நடந்தத சொல்லணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அதுக்கும் அவங்க அக்ரீமெண்ட்ஸ்ல, கான்ட்ராக்ட்ஸ்ல எவ்ளோ கண்ட்ரோல்ஸ் இருக்க போதுன்றது தெரியல. அவங்க எவ்வளோ நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் உள்ளேயே அண்டர்கோ பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்டிஸ் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு மேலேயும் ஹியூமிலியேஷன் நடக்க வேண்டாம். அவங்க டேமேஜ் நடக்க வேண்டாம்னா, ஷி கேன் வாட்ச் த ஷோ. அப்படி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் கண்டிப்பா அவங்கனால எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க சொன்ன மாரி ஜூம் இன் பண்ணுவாங்க. அவங்கனால ஹைட் பண்ண முடியாத எக்ஸ்பிரஷன்ஸ. கண்டிப்பா அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து இப்போ கூப்பிடுறாங்க இல்லையா? பட் லாஸ்ட் 2 வீக்ஸா ஷி ஹஸ் மிஸ்ட் மெனி திங்ஸ் இல்லையா? இப்போ எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஏவிஸ் போயிட்டுருக்கு, ஃபண்ட்ஸு எல்லாமே ஷி ஹஸ் மிஸ்ட் இட். டிட் ஷி டிசர்வ் ஃபார் தட்? இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது எனக்கு ஈவன் கனி உள்ள போனதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி ஏன் இந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கணுன்ற மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. அந்த 2 வீக்ஸ் யாராவது ரிட்டர்ன் பேக் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. தென் வை அந்த லாஸ்ட் 1 டேல போய் நின்னு தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கோயிங். ஆக்சுவலி மாதவி நீங்க பேசுறீங்க. எனக்கு சைட்ல இன்னொரு மெசேஜ் வருது. என்ன அப்டின்னா, ரெட் கார்ட் குடுப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா, இந்த ஸ்கேம்ட்ரா ஒரு அடி கன்னத்துல விட்டுட்டு வந்திருக்கலாம். ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ஒரு கன்னத்துல ஒரு அடி விட்டுட்டு வரலாம். அதான் ரெட் கார்ட் தான் ஆல்ரெடி குடுத்தாச்சே! அப்படின்னு அந்த பிலிவின் மெசேஜ் அனுப்புது பைத்தியம். ஓகே. அப்போ அப்போ இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா, அப்போ ஆம்புலன்ஸ்லாம் ரெடியா வச்சிருப்பாங்கல்ல ம், பக்கத்துல? ம். அதான் பேப்பர் ரோடு இருக்காப்லயே. ஹி வில் டேக் கேர். ஓகே. ம். நன்றிகள் டாம், மாதவி. தேங்க் யூ. சொல்லுங்க மாஸ்டர். இல்ல இந்த ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க லிஸ்னஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மேல இருக்கிற இத வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. டாம் வந்து பின் பண்ணிருக்கிறத வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க. ரிவோக் ரெட் கார்டு போட்டது அது ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. அது இன்னும் ட்ரெண்ட் பண்ணுங்க guys. எஸ். நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆன் த அதர் ஹேண்ட் ஒன் செகண்ட் இருங்களேன். மாதவி பேசிட்டாங்க. அடுத்து சந்தியா. சந்தியா, அன்னைக்கு பேசின மாரி ஆபாசமா எதுவும் ஹலோ. பேசிறக்கூடாது. இல்ல கண்டிப்பா இல்ல. பட் ஆனா மைண்டுக்குள்ள நான் ஒரு ரிஹர்சல் பார்த்து என்ன பேசணும்னு, அப்ப அந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தது. நிஜமாலே வந்தது. ஐ வாஸ் லைக் அன்பிலீவபிள் சந்தியா வாட் ஹேப்பன் அப்படின்னு நான் என்னையே கேட்டிருந்தேன் டாம்.
சரி. ஆக்சுவலி என்ன எம்க்கு அவங்க வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ட்டுன்னு நான் வந்து மைண்ட்ல ரிஹர்சல் பார்த்தேன். ஓகே. ஆக்சுவலி டாம் நிஜமாலே வந்து அவங்க திருப்பி கூப்பிடுறாங்களா? நிஜமாலேவா? என்னால நம்பவே முடியல. எப்படி இப்படி ஒரு மானங்கெட்ட சரி சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் மானங்கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்படி நான் நேரடியா பார்க்குற காலமா இது அப்படின்ற மாரி இருக்கு. மானம், வெட்கம், சூடு, சொரணை ஒண்ணுமே இல்லாம ஒன்லி காசு சம்பாதிக்கணும்னு நெனைக்கிற ஜீவன்கள். அதாவது இவங்களே வந்து பாம்ப வைப்பாங்களா? அப்புறம் இவங்களே அந்த பாம்ப போய் எடுப்பாங்களா? அப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்வதி ஆக்சுவலி போகவே கூடாது. பிகாஸ் சி ஒன் திங் லைக் ஒரு பர்சனுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துலயுமே எனக்கு போகணும் போகக்கூடாது ரெண்டு மாதிரி என் மைண்ட்குள்ளேயே நான் டிபேட் பண்ணிக்கிட்டேன். ஒய் பிகாஸ் நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசியிருந்தேன். ஓகே 60 இயர்ஸ் அபவ் ஆன்டிஸ் அந்த ஃபிளாட்ல இருக்கிறவங்க யூனோ நல்லா இருக்கியா குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சம் 2 hours வச்சுக்கிற அந்த மாதிரிலாம் ஒரு குரூப் ஆஃப் ஆன்டி 60+ இருப்பாங்க தெரியுமா அந்த அபார்ட்மெண்ட்ல. ஸோ அவங்க எல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்குலாம் வந்து அரோராவை பிடிச்சிருக்கு. இதை கூட நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ சொன்னேன். அரோராவை பிடிச்சிருக்கு, அவ டிடிஎஃப் வின் பண்ணிட்டா, அந்த பொண்ணு நல்லா பண்ணது இல்ல, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க இருந்துச்சு கண்டஸ்டன்டானே தோணும், கியூட்டா அழகா இருக்குல்ல அந்த பொண்ணு, பதுமையா இருக்குல்ல அப்படின்ட்டுன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் தடவை இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் பெருசா எதுவும் பேசிக்கல. ரெண்டாவது தடவை ஆண்டி அவ எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா அப்படி இப்படின்னு என் வேர்ஷனையும் நான் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கிட்டக்க. அவங்க எல்லாம் அப்படியே கண்ணு அந்த சின்ன கை வச்சுட்டா அப்படியா ஆத்தாடி அப்படிலாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி ஆண்டிஸ்க்குலாம் வந்துட்டு இவளை பத்தியும் தெரியணும், வாட் சேனல் ஹேஸ் டன் அப்படிங்கறது வந்துட்டு தே ஹாவ் டு டூ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ரெண்டாவது வந்து இஃப் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் கேம் ஷோ, ஸோ வந்து யூனோ கேமா தான் பார்க்கணும் அப்படின்ற லைக் யூனோ ஆடியன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்கு இஃப் த சேனல் யூனோ கால்ஸ் ஹர் அண்ட் ட்ரீட்ஸ் ஹர் ஈக்குவலி அண்ட் யூனோ பிரைசஸ் ஹர் அண்ட் எவ்ரிதிங் அந்த மாதிரி நீங்க வந்து இந்த கேம்ல இப்படி பண்ணிருக்கீங்க அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏரியாலாம் கொடுத்து அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஷி கேன் கோ இன்சைட், தெர் இஸ் நோ நத்திங் ராங். பட் ஆன் த ஃபிளிப் சைடு வந்து ஆஸ் அ லைக் யூனோ மானஸ்தி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் லைக் யூனோ அப்போ இவங்க சொல்லி என்ன மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து வெளில அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கும் போது வந்துட்டு எனக்கு என்னன்னா சேனல் வந்து டிஆர்பிக்காக தானே வெளில அமைச்சிங்க, டிஆர்பி நீங்களே கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கோங்க, வை டஸ் ஷி ஹாவ் டு கம் அப்படின்ட்டுனும் வந்து யூனோ இட்ஸ் மை ஓன் திங்கிங். ஸோ வந்துட்டு எதுக்கு போகணும், இவ போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க போனானா வி டோன்ட் நோ ஹவு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வில் பிஹேவ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இவளை கூப்பிட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்துட்டு இட் பி லைக் அ ஸ்லாப் ஆன் தேர் ஃபேஸ், அது ஒரு விஷயம். ஆனாக்கா வந்து இஃப் ஷி கோஸ் தென் அன்னெசரிலி சி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து தே வில் டாக். ஓகே. ஸோ அதனால வந்து இவங்க போகாம இருந்து யூனோ லெட் த டைம் ஹீல். We have also been very supportive to her. Channel has faced enough consequences. Let them face that consequences by running the show with the mixtures and giving the award to the mixtures. Nobody over there deserves this game. யாருமே கேம் பிளேவா விளையாடல, ரொம்ப எமோஷனலா விளையாடுறது இந்த மாதிரி அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தானே. So let this be a lesson for the channel so that next time they will not do the same mistake and respect the content givers. அந்த content giver போய் தூக்கி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி அப்புறமா வந்துட்டு ஒரு அவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் நரேட்டிவ் செட் பண்ணாம ஒரு ஸ்போர்ட்டிவா இந்த கேமை எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்களும் நெக்ஸ்ட் தடவை தே வில் டூ எவ்ரிதிங். பட் லைக் இது வந்து சேனல் வந்து ஷுட் சஃபருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். பட் பர்சனலி as a பார்வதி's well wisher, she shouldn't go. And அந்த சேனலுக்கு வந்துட்டு நிஜமாலே வந்து டிஆர்பி அந்த மாதிரி பர்சனல் செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா லெட் தெம் மென்ஷன் அபவுட் பார்வதி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் அவங்களுக்கு ரிவோக் பண்ணிட்டோம் ரெட் கார்டு அப்படின்னு அவங்களே வந்துட்டு லெட் தெம் லைக் கோ அவுட் ஆஃப் தேர் வே அண்ட் do this favor for her for making this show run for 90 days. Actually அதுதான் அவங்க பண்ணணும். They have to repay. This is the time they have to repay. So அதனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதை விட்டுட்டு வந்துட்டு இவ வந்து ஸ்டேஜ் மேல உட்காரணும், இவ ஸ்டேஜுக்கு வராளா இல்லையாங்கிற ஆன்டிசிபேஷனோட மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அதுல காசு சம்பாதிக்கலாங்கிற சீப் டாக்டிக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு we cannot support and we cannot be. And அந்த மாதிரி ஒன்றும் பார்வதி பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. போய்
பண்ண எல்லா பாசிட்டிவ்ஸையுமே நீங்க வந்து அப்ரிஷியேட்டே பண்ணல ஒரு இடத்துல கூட. நெகட்டிவ்ஸே இல்லாத இடத்துல, உங்களால எவ்ரி வீக் வந்து இதுதான் நெகட்டிவ் பார்வதி மேலன்னு சொல்லி எடுத்து உங்களால பேச முடியுது. கரெக்ட்டா? அ உங்களுக்கு அந்த பொண்ணுக்கே கன்ஃப்யூஸ் ஆயிருக்குல்ல. ஓ! உண்மையாலுமே நம்ம கெட்டவ தான் போலப்பா. நம்ம பண்ணலையோ! ஏன் நம்மள வீக்கெண்ட் திட்டுறாங்க? அந்த மாதிரியான ஒரு 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 பொசிஷன்ல யூ கைஸ் பிளேஸ்ட் கரெக்ட்டா? பிளேஸ் பண்ணிட்டு அந்த அப்படியே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி, கடைசி வாரத்துல என்ன பண்றீங்கன்னா இன் பிட்வீன்லயே அவர் சொல்லுவாரு. அத நமக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ணல. பாருவும் விக்ரமும் வந்து ஃபினாலே வந்து நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருப்பாரு. நான் அந்த வீக்கெண்ட் போயிருந்தேன். பட் வந்து அத வந்து நமக்கு டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்ல. ஓகேவா? ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ற மாரி என்ன சொல்றீங்க? திடீர்னு கடைசி வாரத்துல ரெட் கார்டுன்னு வரும்பொழுது, கம்ருதீன் கெட்டு போனதுக்கு காரணம் நீங்க தான். கம்ருதீன் நாசமா போனதுக்கு காரணம் நீங்க தான் சொல்ட்டு சோ மெனி திங்ஸ். அது எதுவுமே உண்மையே கிடையாது. ஷி வாஸ் லிட்டரலி சர்ப்ரைஸ்ட். அவங்க பார்த்ததே எப்படி இருந்துச்சு? என்னடா என்னென்னமோ சொல்றீங்களே! என்னால அந்த இடத்துல வந்து அவங்களால ஜஸ்டிஃபை கூட பண்ண முடியல. கரெக்ட்டா? இவ்ளோ விஷயங்கள் கன்டினியூஸா 90 டேஸ் பண்ண ஒரு விஷயத்த, எப்படி ஓவர் நைட்ல இவங்க மன்னிப்பு கேட்க முடியும்? எப்படி ஓவர் நைட்ல வந்து அத பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும்? அது அவங்களோட ஈகோக்கு எப்படி இடம் கொடுக்கும்? ஆ ஒருத்தன் பொறுக்கித்தனம் பண்ணவன் வந்து வெளியில ஃபேன்ஸ் மீட் வச்சுட்டு ஜாலியா இருக்கானே! சந்தோஷமா இருக்கானே! போஸ்ட் போடுறானே! அவன வந்து பயங்கர சூப்பர் அப்டின்னு சொல்லி பேசுறாங்களே! கரெக்ட்டா? பட் பார்வதி என்ன பண்றான்னே நம்ம யாருக்குமே தெரியலையே! ஷி இஸ் கீப்பிங் சைலன்ட், குயட், நோ போஸ்ட், நத்திங். மேபி அவங்க டீம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் போஸ்ட் போட்டுருக்காங்க ஒரு நாளு. அதுக்கப்புறம் என்னன்றதே நமக்கு தெரியவே இல்லையே! அவங்கள அங்க போய் என்ன நீங்க பேச விடுவீங்க? அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பீங்களா? இல்ல திரும்பவும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கணும். நீங்க வேணா பாருங்க ஃபினாலேல கம்ருதீன் சிரிச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா இருப்பான். ஹில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி. தே வில் ஒயிட் வாஷ் ஹிம் லைக் எனிதிங். ஏன்னா அடுத்து அவனோட சீரியல் வருது. ஹி இஸ் அ சேனல் ப்ராடக்ட். பட் வாட் இஸ் தேர் ஃபார் தெம் டு டூ சம்திங் ஃபார் பார்வதி இல்ல? ஐ டோன்ட் திங்க் சோ. தே வில் டூ எனிதிங். Sorry to interrupt, Sandhya. Hope you finished it off. Is it okay that we can move on to the next one? ஹலோ டாம். சாரி, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி யாரு? சொல்லுங்க சந்தியா. கோமதிமா, ஒரே நிமிஷம். இன்னொரு ம்ஹ்ம். விஷயம் டாம், என்னன்னா இவங்க ஸ்டேஜ்ல வந்து இவளோட சேர்ந்தனால தான் நீ கெட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அதுக்கு முன்னாடி ம். வரைக்கும் ஐ எம் சப்போர்ட்டர் ஆஃப் போத் தேர். திஸ் ஒன் இட் வாஸ் வெரி, நான் இது வரைக்கும் பார்த்த லவ் கண்டென்ட்ல எனக்கு இவங்களோட டு பி ஆனஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஓகேவா? பட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இவனோட சேர்ந்ததுனால தான் நீ வந்து இது பண்ண அப்படின்னு அவளை சொன்னால. எத்தனை வாட்டி திவ்யா உள்ளேயே இவன் வந்து பொறுக்கித்தனம் பண்ணுவான், ஆதிரை வந்து இவனை பத்தி சொல்றது எல்லாமே உள்ளேந்து அத்தனை வாட்டி சொல்லியும் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இவளை வச்சு நீ இவன் பேரை ஒயிட் வாஷ் பண்றதுல என்ன இருக்கு? நோ, அவ்வளவு நோ. கூட ஒரு அவங்களுக்கு கம்ருதீன் இஸ் நாட் அ த்ரெட். பார்வதி இஸ் அ த்ரெட். ஏன்னா பார்வதி ம், இருந்தா ஃபினாலேல வந்து தே நியூ இட். தேர் இஸ் ஹை சான்சஸ் ஷி வில் பி த டைட்டில் வின்னர். பிகாஸ் ஷி இஸ் த correct. ஒன் ஹூ ரன் த ஷோல்ல. அது அவங்களுக்கு ம், தெரியும். எப்படி சீசன் 7ல வந்து பிரதீப் ஆண்டனி வெளியில போகுறதுக்கு எல்லாரும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாரி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன அமைதியா இருந்தாங்க. கமலஹாசன் கேட்டாருன்னு ரெக்கார்ட தூக்கி காட்டுனாங்க. ஐ மீன் இந்த இத தூக்கி காட்டுனாங்க. இவங்க வந்து அதான் ஹோஸ்டே அசிங்கப்படுத்துறாரே! நம்ம இன்னும் அசிங்கப்படுத்துவோம்னு அவங்க பண்ணாங்க. பட் நவ் தே ஆர் ம். ரெக்ரெட்டிங். அவங்களால பேசவே முடியல. ஒருத்தரும் உள்ள போகும்பொழுது சாண்ட்ராவ பத்தி வெவ்வேறு ஒப்பீனியன் குடுக்கும் பொழுது, எவ்ரிபடி இஸ் சேஞ்சிங் தேர் ஒப்பீனியன். யா யா அவ்வளவு ம். தூரம் தெரிஞ்சு அந்த பர்சன் இது பண்ணி அந்த பர்சன் மேலதான் இப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் அது வந்து அது வந்து எப்படின்னா மக்களை வந்து எவ்வளவு வேணாலும் முட்டாளாக்கிடலாம். we can say whatever we want. விஜய சொல்லிட்டானா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. பட் அது வந்து we are proving it wrong, டாம். அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நான் ரிவோக் ரெட் கார்டு அந்த ஹேஷ்டாக் வந்து இம்மீடியட் ரீபோஸ்ட் என்னால இதுதான் முடியும். எங்களை முட்டாளாக்குறீங்களா? ஓகே, உங்களை நாங்க வச்சு செய்யறோங்கிறதுக்கான வெப்பன். அண்ட் தேங்க்ஃபுல்லி I found right people and everything. So என்னாலையும் இதை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சு something good that is happening. So that next time யாராச்சும் இந்த மாதிரி பண்றாங்கன்னா they will reap what they do. So அதுக்கு வந்து இது சூப்பர். ஸோ டு end my opinions, அவ போகவே கூடாது. ஏன்னா நல்லது. ஏன்னா if we are going to get concerned about what people are gonna talk, okay, there are 6 crores people. Even outside also they are watching. We can add another 2 crores. So there are 8 crore people. They will talk whatever they want based on their mood. அதனால வந்து நம்ம அதுக்கு வேல்யூ பண்ணிட்டு இது பண்ணணும். She walked out with the red card. Channel is getting all the slipper shot. Let them continue. Let them suffer.
she will heal and she will come out. அவளுக்குன்னு channel, அவளுக்குன்னு business இருக்கு. She is not like dependent on channel for fame or anything. She has got enough fame and enough support. We will support her. அவ்வளவுதான். இவ சேனலுக்கு போய் மறுபடியும் இது பண்ணி அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் அதையும் தாண்டி if she has her own personal options, we also respect her. அவ்வளவுதான். But as a fan girl, நான் வந்து no way, I will not be okay with her going in. ஏன்னா இவங்க இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட்ல வந்துட்டு எதையும் பண்றதுக்கு துணிஞ்சிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு திஸ் மொமெண்ட் வில் பி கரெக்ட் ஃபார் தெம் டு ஆல்சோ ரியலைஸ் தட் நம்மளுக்கு காசு என்ன நம்மளுக்கு சேனல் இருந்து இது பண்ணா டான்ஸ் ஆடுனா ஆடணும், தலகில நிக்கணும்னு யாரையும் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் டாம். அப்புறம் வந்துட்டு மேஜிக் செரியோடைய ஹியூஜ் ஃபேன். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் மென்ஷன் இட் ஹியர். Thank you. And yeah, let the other speakers நிறைய பேர் இருக்காங்க, ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ்ல இருக்காங்க. இன்னமும் திரும்ப ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. லெட் them talk. அப்புறமேட்டு நம்ம டைம் இருந்துச்சுன்னா we will talk. Yes, பூமதி, it's your turn. அழுக கூடாது, பொங்க கூடாது. பொங்கல் பொங்கி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னும் இருக்கு பொங்கல். நாளைக்கு மாட்டு பொங்கல் தானே, அதனாலதான் இன்னைக்கு சொல்றோம் பொங்கல் இருக்கு. சோ என்னன்னு கேட்டா பாரு போக வேண்டான்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்த இதுவே அவளுக்கு தேவையே இல்லை, அவளுக்கு கொடுத்துருக்கவே கூடாதுதான். இந்த ரெட் கார்டு 7th சீசன் கொடுத்தாங்க. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் வந்து எல்லாரும் ஒருத்தரை சொல்லும் போது அது ஒரு இஷ்யூல கன்ஃபர்ஷன் ரூம்ல வச்சு எல்லாரும் எடுத்தாங்க. ஸோ அந்த வழியா அந்த நபரையும் அதே வழியா அனுப்பிச்சிட்டாங்க. மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கூட அவங்க யாரும் எதுவும் பேசவும் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. ஸோ அது மக்கள் பார்க்கும்போது அது மக்களை ரொம்ப அதுவும் பாதிச்சதுதான். ஆனா இந்த சீசன்ல இவங்களுக்கு கொடுத்ததுன்னா ரொம்ப எனக்கு சொல்லவே அன்ஃபேர்னா அன்ஃபேர். 200 எவ்வளவு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து அவங்க தான் அந்த ஷோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியில இருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரு பிரியங்கா தேஷ்பாண்டே, அவங்க யாரு தீபக், மஞ்சரி, நிறைய எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளூ கொடுத்தாங்க. இவங்க தான் ஷோவே பாசிட்டிவா நெகட்டிவா அவங்க தான் பண்ணிட்டு இருக்கா, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரையும் வச்சுதான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அப்படிலாம் அவங்க இது பண்ணும்போது இந்த டீம் இல்ல விஜய் சேதுபதி இல்ல பிக் பாஸ் எல்லாருக்குமே தெரியும், சேனல் எல்லாருக்குமே தெரியும் அவ தான் அந்த ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு 90 days வரைக்கும் அவளுக்கு எதுவுமே அவ என்ன தப்பு பண்றா ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் எதையுமே அப்ப கூட சொன்னா, ஒரு வீக்கெண்ட்ல கூட சார் வர்றாங்க, வீக்கெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரிய மாட்டேங்குது இல்ல, ஒண்ணுமே சொல்றாரு இல்ல அப்படின்னு கூட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தா, லைவ்ல பார்த்தேன் பாரு. எதுவுமே தெரியல. ஆனா அவளுக்கே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவ யாருமே அவளை பெஸ்ட் பெர்ஃபார்மர் எடுக்க மாட்டாங்க. எடுத்த ஒரு டைம்லயும் அவ வந்து கேப்டன்சி ஆக இருந்த தகுதிக்கு அவ வந்து அதுல இருந்தபோது அந்த இன்சிடென்ட் அப்படி நடந்தது. கண்ணு அடிபட்டு அவ்வளோ இது பண்ணி வேணும்ட்டே அடிச்சேன்னு சொல்லி அந்த 4 பேர் பேசுறாங்க. அவங்களுக்கு குறும்படம் போட்டு காமிச்சு அந்த வீக்கெண்ட்ல அவங்கள அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கு ஒரு நியாயம் எதுவுமே கிடைக்கல. அப்போ அவ வந்து அவங்க அம்மாவுக்கே சொல்லிட்டு இருந்தா, அந்த ஒரு கேமரா பார்த்து, அம்மா இங்க வந்து இதெல்லாம் எனக்கு புதுசா தான் இருக்கு, அடி எல்லாம் இந்த வாங்குறதெல்லாம்மா இதை நான் நார்மலா தான் நான் ஸ்போர்ட்டிவா தான்மா எடுத்துக்கிறேன், இப்ப பரவாயில்லம்மா என்னை நல்லா பாத்துக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துலயே பின்னால வந்து இந்த சபரி வந்து அம்மாம்மா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பின்னால ஆமாம்மா இவன் வேணும்னு தாமா அடிச்சானா, அப்ப கூட அவ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு போனா. அந்த மாதிரி பிக் பாஸ் கேக்குறாங்க, ஓகேவா நீங்க விளையாடுவீங்க விளையாடுறீங்களா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த அடிபட்டதுல இருந்தே அவ விளையாண்டுட்டு இருந்தா. அப்போல்லாம் ஒரு யாருமே இல்ல ரெட் கார்டு கொடுங்க அந்த எதுவுமே ஒரு வார்னிங் எல்லோ கார்டு கொடுங்கன்னு எதுவுமே சொல்லல விஜய் சேதுபதி. வந்து சும்மா அதை ஒரு உங்கள்கிட்ட கனிக்கிட்ட கேட்டாங்க, அதே இந்த ஸ்கேன் டிரைவிங் அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு தெரியாது சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசமா அவங்க அது மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க சார், இது வந்து பாருக்கு ஒரு அணியா அந்த ஒரு நடிப்பு அங்கேயும் போட்டாங்க சாண்ட்ரா வந்து. ஸோ அப்படியெல்லாம் அந்த பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிட்டு திருப்பி 90 நாள் வரைக்கும் அந்த பொண்ணு போட்டோ எஃபர்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ பண்ணிட்டு வந்து லாஸ்ட்ல மூமெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒன்று அவர் பேசுனது, கமருதீன் பேசுனது கார்ல உள்ள உட்காந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, விக்ரம்
அப்புறம் அத திருப்பி சாண்ட்ரா பேசி அத வந்து அந்த வார்த்தைகள் அதிகமா பேசுனது கமருதீன். அவங்களுக்கு பேசுனதோ நிறைய இத குடுத்துருக்கலாம். அது சேனல் முடிவு அவருக்கு குடுக்கணும்னு குடுத்திருந்தேன். இவர் சேதுபதி வந்து 2 பேருக்கும் குடுக்கணும்னு முடிவெடுத்து, அன்னைக்கு இதுல டிஆர்பிக்காக ஒரு பெண்ணோட லைஃபே அந்த மாதிரி எவ்வளவு மோசமான இதுல பக்கத்துல இருந்த இப்ப அந்த 5 பேர் கண்டஸ்டன்ட்லாம் மிக்ஸர் மாரி சாப்பிட்டுக்கிட்டு வந்தவங்கலாம், அவங்கலாம் பெரிய ஒரு ஸ்காலர் தூக்கிட்டு விசில் அடிக்கிறது என்ன, கை தட்டிக்கிட்டு வெளிய போடி நாயேன்னு சொல்ற மாரி அப்படி அனுப்புறதுக்கு என்ன பண்ணினாங்க அவங்கலாம்? இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. செலிப்ரேஷன் வீக் மாரியா இருக்குது. அப்படி பண்ணிட்டு, இப்ப திரும்ப வான்னு சொல்லும்போது, அவங்களுக்கு என்ன மறுபடியும் இந்த 2 நாள்ல அவள்கிட்ட டிஆர்பி வாங்கணும். அவள வச்சு மறுபடியும் அவங்க காசு சம்பாரிக்கிற மட்டும் தான் இருக்காங்க. அன்னைக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்தாங்களா? அவ எப்படி போயிட்டு இருந்தா? தனி ஒருவளா யாருமே சென்ட் ஆஃப் பண்ணல. போய் நின்னு பார்க்குறா. யாராவது பேசுவாங்க. அந்த பிக் பாஸ் வாய்ஸ் ஏதாவது ஒண்ணுமே இல்ல. அந்த மக்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிய இன்னைக்கு அவ்ளோ ஆதரவு இருக்குன்னா, யாருமே நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க போல. யாருமே அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ டே 1லேருந்து எல்லாரும் அவளுக்கு வேணுங்கிற நேம் எல்லாம் வச்சு பேசுறாங்க. வெளிய அனுப்பிச்சுட்டா ஈஸியா போயிடுவா அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாரி அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு வெளிய அவளுக்காக அவ்ளோ மக்கள் வீடியோஸ் போடுறது என்ன ஒவ்வொரு நாளும் ஐயோ! நானே பார்க்குறேன். இவ்வளவு மக்களா அவளுக்கு அது அந்த அன்பு, லவ் அன்கண்டிஷனலா இவ்ளோ லவ் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அப்போ ஏன் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் இன்னைக்கெல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டாங்க. யாரு சிரிக்கிறேன்னு. அவள நெறைய காமிச்சாங்க. பார்த்தேன் அந்த ஒரு இது மட்டும். நெறைய காமிச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன வலியா இருக்குது. ஏன் அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து பார்க்க முடியல? இந்த மாரி இத்தன சீசன்ல இந்த மாரி யாருக்கும் ஒரு இது வரவே கூடாது. முதல் பெண்மணி. அவள் ஒரு அரசி மாரி அந்த பிக் பாஸ் ஆண்ட ஒரு இது இன்னைக்கு அவ இல்ல. மத்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க. ஆனா பாருவோட நேமே எடுக்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. வந்திருக்கிறவங்க திருப்பி திருப்பி நேம் எடுக்குறாங்க. அவங்களால பேசாம இருக்க முடியல. பாருன்ற அந்த 4 அட்வொகேட் வச்சு தான் இந்த சீசனே ஓடிட்டு இருக்குது. அவரே சொன்னாரு. அந்த யாரு ஹோஸ்டே பாருன்ட்டு சொல்லிட்டு, நீங்க சொன்ன மாரி நீங்க சொல்ற மாரி 2 பேரு பக்கத்துல டேஸ்ல வந்து ஃபைனல்ல நிக்கணும்னா, விக்ரம் அண்ட் யாரு பாரு. இவங்க 2 பேரும் தான் அந்த கேம வந்து இவங்க 2 பேருடைய ஐடியாலஜியா அடிச்சிட்டு இருக்கு. 2 பேரும் தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்ன மனுஷன், திடீர்னு பாக்கெட்லேருந்து இப்படி காட்ட எடுத்து காமிச்சுட்டு, இப்ப அவருடைய பேர நல்ல பேரா ஆக்கிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா மக்கள்கிட்ட நெறைய இதா அடி வாங்கிட்டு இருக்காப்புல. அந்த இத இல்ல அவரு அந்த மாத்திக்கணும். ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட்ல நெறைய விஷயங்கள வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணாரு. என்னன்னா, பிசிக்கல் ம். வயலன்ஸ வந்து அவங்க கிட்ட கண்டஸ்டன்ட்ட என்கரேஜ் பண்ணாரு. அடுத்து கானா வினோத்த நான் என்னதான் அந்த ஆள் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் அப்டின்னா, அந்த ஆள் காப்பிய தள்ளி விட்டுட்டு மூஞ்சில எச்சு துப்புனான்ல. அத வந்து ஆமா. ஐ கான்ட் டாலரேட். பீயிங் அ ஹோஸ்ட்டா நீங்க அந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் கூட பண்ணல. ஏன் நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா மேல கேட்டான். அப்ப என்ன மூஞ்சில காரி துப்பி என்ன ரத்தம் வர அளவுக்கு அடிச்சா நீ அமைதியா இருந்துருவியா? வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் யூ என்கரேஜ் அண்ட் ஹவ் டேர் யூ கேன் கால் ஹர் டுடே அப்டின்றது ஐ ஹேவ் அ பிக் குவெஸ்ஷன். கண்டிப்பாம்மா. இப்ப வந்து கமருதீன் கிட்ட பேசுனனால மட்டும் அவருக்கு ஃபேன் பேஸ் கூடல, இல்ல அவங்களுக்கு ஃபேண்டம் நெறைய வரல. அவங்களுடைய கேம் தனியா அவ இண்டிவிஜுவலா விளையாண்ட பார்த்து தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இது லவ் கன்டென்ட்ன்றது இடையில தான் வந்தது. ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 50, 60 டேஸ்க்கு மேல தான் வந்தது. ஆனால் கடைசியில போகும்போது விஜய் சேதுபதி சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பேட் டச் இல்ல எதையாவது அதையெல்லாம் எடுத்து இவங்க அதிகமா பேசியிருக்காங்க எல்லார்கிட்டயும். அதெல்லாம் அந்த டைம்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அத எப்போ நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இல்ல நீங்க ஹோஸ்ட்டு அத அட்ரஸ் பண்றதுன்னா, அத அப்பவே பண்ணியிருக்கணும். அது எப்போ ஜெயிலுக்கு போம்போது 2 பேரையும் ஜெயில்ல போடுறாங்க. ஒரு ஆண், பெண். அவங்க வந்து அங்கேயே உங்களுக்கு வீட்டுக்குள்ள எதுவுமே நல்லது எதுவுமே அங்க ஒண்ணுமே கன்டென்ட் இல்லைன்னா, அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறத மட்டுமே காட்டுறீங்க. வெளியில ஃபுல் எனி டைமும் அத காமிச்சுட்டு, கடைசியில அங்க ஏதோ ஒரு அவளுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே! இது வந்து நம்ம ஒரு இதா இருக்குன்னு சொல்லி அவ சொன்னது கரெக்ட் தான். ஆனா வந்து இது தப்புன்னு சொல்லி அவன் சாரி கேட்டுட்டு, திருப்பி அதை கொண்டு வந்து அவள மறுபடியும் அதுக்குள்ளேயே மறுபடியும் குழப்பி, அப்புறமா வந்து அத நம்மளே அவள மன்னிக்காம ஏன்னா இதுல சேர்ந்தா அப்படின்னு அந்த அந்த இடத்துல அந்த பிஆர்ன்னு வந்தபோது அந்த டிக்கெட் ஃபினால சேர்ந்திருக்க வேண்டாமேன்னு நம்ம கூட அவள நெறைய ஐயய்யோ! சேர்ந்திருக்க வேண்டாமே இந்த பொண்ணு ஏன் மறுபடியும் போச்சு? இன்னொரு ஒரு 2 வாரம் தானே இருந்துட்டு போயிருக்கலாமேன்னு நம்ம சொன்னோம். ஆனா, அதெல்லாம் கொண்டு வந்து விஜய் சேதுபதி
அப்போ அட்ரஸ் பண்றாரு. இப்போ கமருதீன், நீங்க இப்படி இருந்து உங்களாலதான் அந்த பொண்ணுனாலதான் நீங்க இப்படி ஆனீங்க அப்படின்னு அந்த கானாவினது சொல்றதா இருக்கட்டும், இவர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அனுப்பும்போது எவ்வளவு அவ என்ன மனுஷி, அவ என்ன எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி என்ன மனுஷன்னா எல்லாருக்கும் என்ன உங்களுக்கு ஒரு ஹார்ட் அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டா என்ன அவங்களுக்கு என்ன எல்லாத்தையும் விழுந்து விழுந்து ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி அடிக்கிற அடி, இப்படி திரும்பினா ரியாக்ஷன் பண்றா, இப்படி திரும்பினா பாரு பாரு பாருன்னு சொல்ற மாதிரி ரியாக்ஷன் திரும்ப கூடாது, பார்க்க கூடாது, கண்ணை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்து எதுல எடுத்தாலும் பண்ணிட்டு இருந்து கடைசியில பார்த்தா இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பும்போது எவ்வளவு கெட்ட பேரு தெரியுமா? அதை வந்து எல்லாம் அவ்வளவு பண்ணிட்டு இப்ப அவளுக்கு வந்து மக்கள் கிட்ட நல்ல கொஞ்சம் அவளுக்கு அன்பு கிடைக்குது, நிறைய மக்கள் லவ் கொடுக்குறாங்க. சோ அவளை நம்ம இப்படி அனுப்பிட்டோம், நம்ம திருப்பியும் எடுக்கணும், நம்ம பேரெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஸ்காண்ட்ரா வேற அவளும் தான் திருப்பி வந்து சொல்லுது பாருங்க, எனக்கு நல்ல கோமதி ஃப்ரெண்டு. கோமதி ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன். டாபிக் சோ கொஞ்சம் டீவியேட் இல்லம்மா, ஆயி இன்னைக்கு கூட சொல்லுதுமா, யா, 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 இன்னைக்கு யா. கூட சொல்லுது ரொம்ப பிஆர் இருக்கு பாருக்குன்ட்டு. அது ஏன் அது பேரே யார் சொன்னா எடுக்கிறது இல்ல அந்த யார் சொன்னா பொண்ணுக்கு? ஆமா, இந்த சாண்ட்ரா சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க லைவ்ல, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பெட்ல உட்காந்துக்கிட்டு ஏன்னா பிஆர் வந்து ஏதாவது ஒரு ம், பைத்தியக்காரன் போய் சொல்லிருப்பான் பிஆர் ம், இருக்குன்னு. அதை வந்து இந்த அம்மாவை எல்லாரும் செருப்பால் அடிச்சதுமே இந்த அம்மாவுக்கு வந்து ஏம்மா நீ பண்ண பிராடுத்தனத்துக்கு தான் மக்கள் உன்னை செருப்பா அடிச்சாங்க, கண்ட அவ்வளவு பைத்தியக்காரன் சொல்றதுக்கெல்லாம் நாங்க மோசமா பொறுப்பாக முடியாது. கண்டிப்பா போ. ம் 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 எனக்கு தெரிஞ்சு பாரு போகவே கூடாது. கண்டிப்பா நம்மலாம் அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா, கடவுள் ஒருத்தன் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பான். கடவுள் அவங்களுக்கு ஒரு துணையாக இருப்பான். ஆனா ம் அவங்க அம்மாவும் நான் பார்த்தேன். அவங்க அம்மாவே நிறைய இது போட்டிருக்காங்க ஸ்டேஜ். அதை நான் பார்த்தேன், படிச்சேன். அது ம்ஹ்ம். அவங்களுடைய ஒரு அவங்களே சப்போர்ட்டிவா அம்மா ரொம்ப இதா போட்டிருந்தாங்க, பார்த்தேன். எனக்கே கவலையா இருந்தது. ரொம்ப ஒரு ஆமா, அந்த ஷோவே 90 நாள் ரன் பண்ண ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு பேர் இந்த மாதிரின்றத அவங்களும் ரொம்ப கஷ்டமா தான் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு பாரு போகவே கூடாது. அவ்வளவுதான். எனக்கு இதுல நன்றிகள் அவள் போறதுனால கோமதி. ஆமா கண்டிப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏம்மா, 10-15 நிமிஷம் தேங்க்யூமா, பேசுவீங்களா? தேங்க்யூ மத்தவங்க தேங்க்யூ பேசக்கூடாதா? தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிமா. நன்றி லவ் கோமதி. யூ ஆல். லவ் யூ கோமதி. தர பாய். சாரி மன்னிச்சுக்கோங்க. எங்க பூமதி வந்து கொஞ்சம் அப்படிதான். அவங்களுடைய உணர்ச்சி வசத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொங்கிடுவாங்க. யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். எஸ், அடுத்த நேயர் வந்து ஐ திங்க் இட்ஸ் உமாமா. ஹாய் டாம். ஹாய்மா. என்ன கேட்டா வந்து பார்வதி போகக்கூடாது டாம். ஏன்னா ஓகே. 90 ஏன் போகக்கூடாது? டேஸ் வந்து இல்ல 90 டேஸ் வந்து they had all the chance to appreciate her. அவ நல்லதே பண்ணி அந்த வார்டன் டாஸ்க்லயோ இல்ல டாஸ்க்லயும் சரி, டே டு டே இதுலயும் சரி, அவ நார்மலா நல்லது பண்ணா கூட அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு வெறும் அந்த அந்த வீக்கெண்ட்ல கூட அவள வந்து திட்டதான் செய்வாங்க. அது இட்ஸ் நாட் விஜய் சேதுபதி, இட்ஸ் த டீம். டீம் விஜய் சேதுபதி எல்லாம் ஒண்ணுதான். நம்ம விஜேஎஸ்ங்கிறோம். அந்த ஆள் வந்து தண்ட ஹோஸ்ட் தான், அது வேற விஷயம். ஆனா வந்து இது டீம் தானே பண்றது. டீம் ட்ரீட்டட் சோ பேட். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் பண்ணுவாங்க ஒரு சீசன்லயும். பிரியங்கா அவங்களோட ஓன் ப்ராடக்ட். அவளுக்கே வந்து எப்ப பாரு திட்டிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஷீ குட் டேக் இட். அங்க ராஜு ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் அவன். அப்படியே இந்த சபரி மாதிரி எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருவான். வாயே திறக்க மாட்டான் வீக்கெண்ட்ஸ்ல பாத்துருந்தீங்கன்னா. ஷீல் பி த ஒன்லி ஒன் டு பி கொஸ்டின்ட் அண்ட் அவ பேசிட்டே இருப்பா. வெளியில இருக்கிறவங்களும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவளை. அதேதான் இங்க பார்வதிக்கும். பட் பார்வதி அளவுக்கு பிரியங்காவை பண்ணல, ஏன்னா ஓன் ப்ராடக்ட். பட் இப்ப பார்வதிக்கு பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஒரு வீக்கெண்டும் அண்ட் அங்க இருந்தப்பவும் சரியாவே நடத்தல. அந்த சரி, பிபி போகாம வாய்ஸ் இருந்தா ஏதாவது நெகட்டிவ் நடக்கும்னு நினைக்கிறீங்களா உமாமா? நெகட்டிவ் அப்படின்னா தே கேன் ஜஸ்ட் த்ரெட்டன் ஹர் ப்ராபப்ளி. இப்ப அவங்க கூப்பிடுறதே டாம், அவங்க கூப்பிடுறது வந்து இப்ப பார்வதியோட பேரை வந்து சரிப்படுத்தணும்ன்றதுக்காக இல்ல. இது அவங்களோட டிஆர்பிக்கு மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இப்ப இவ்வளவு நேரம் Agreed. பேசின ஸ்பீக்கர்ஸ், ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் இட்ஸ் நாட் என்னமோ ஐயோ திடீர்னு வந்து பாவம் அந்த பொண்ணு, நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், சான்ஸே கிடையாது. அது கார்ப்பரேட், அது வந்து மோசமான சேனல்.
தே வில் நாட் டூ தட். இப்போ அவங்களுக்கு டிஆர்பி ஃபினாலேக்கே இல்ல. அந்த டிஆர்பி வேணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் பார்வதிய கூப்பிடுறாங்க. பட் அங்க போயிட்டு தே ஆர் ஒன்லி கோயிங் டூ இன்சல்ட் ஹர். நீங்க முதல்லயே அதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஜூம் வைப்பாங்க, அரோராக்கு டைட்டில் வின்னர் குடுப்பாங்க, அப்ப இவளுக்கு ஜூம் வைப்பாங்க. யூ திங்க் இவ்ளோ ஈகோ இருக்கிறவங்க, அவளுக்கு வந்து சரி ஒரு சாதாரண ஒரு ஏவி வேணா போடலாம். மேக்ஸிமம் ரிவோக் ரெட் கார்டுன்னும் சொல்லலாம். அதெல்லாம் கூட டவுட்ஃபுல் தான். பட் எந்த விதத்திலயும் வந்து அவளுக்கு ஒரு மரியாதை குடுக்க போறதில்ல. எதையுமே பண்ண போறதில்ல. என்ன கேட்டா அவ வெளியில இருக்கிறதே ஷி ஹாஸ் மோர் ரெஸ்பெக்ட் நவ். அமங் ஜெனரல் குட். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நாட் ஒன்லி ஹர் சப்போர்ட்டர்ஸ். அவ சப்போர்ட்டர்ஸ் கிட்ட எப்பவுமே நமக்கெல்லாம் பிடிச்சு தான் இருக்கும். பட் இப்ப ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் புரிய ஆரம்பிச்சு இது இப்ப பிரதீப் ஆண்டனிக்கு நடந்தது பாத்தீங்களா? ஹவ் மச் தே ட்ரை டு பிரிங் ஹிம் பேக். பட் வந்திருந்தா ரொம்ப கேவலப்படுத்தி திருப்பியும் வந்து அவனை இது பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் அவன் போகல. எவ்ளோ கெஞ்சிருப்பாங்க சேனல். சரி கமல்ஹாசன் வர விடல. ஏதோ ஒண்ணு. பட் ஹி டுக் த ரைட் டிசிஷன் அண்ட் ஹி என்ன லெவல்ல பேரு போச்சு. உள்ள போயிருந்தா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இப்ப பார்வதிக்கு அந்த அளவு டைம் இல்ல. பட் ஒன்னும் ரிடீம் பண்ற மாதிரி அவங்க ஒன்னும் பண்ண போறது கிடையாது. சரி போகாம அக்ரீட் இருந்தா அக்ரீட். நெகட்டிவ் என்ன வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னா, சேனல் வந்து இந்த கிளாஸ் இருக்கு, கான்ட்ராக்ட்ல அது இருக்கு, அது இது இருக்குன்ட்டு வேணா அவள கடைசி வரைக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியல. ஐ மீன் எனக்கு தெரியல. ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு தே கேன் த்ரெட்டன் ஹர் ப்ராபப்ளி. பட் அவங்க கூப்பிடுற சேலரி குடுக்க ஒரே மாட்டேனா? ரீசன் அவங்க நோ 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 கூப்பிடுற யூ சேயிங் இந்த மாதிரி இத வச்சு சேலரி குடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் மேக்ஸிமம். கரெக்ட்டா? சேலரி குடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். வேற என்ன பண்ணலாம்னு தெரியல. அவங்க ம். சேனலுக்கு வேற எந்த இதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து எதுக்கு கூப்பிடணும்னு கேக்குறேன். தெரியும். பார்வதி விஜய் டிவி போய் இல்லையே தான் வெளில இப்ப தெரிஞ்சாளா? கமருதீன் எனக்கு அதுக்கு தானே புரியலையே. போறான். இல்லங்க கமருதீன் ஏங்க அதுக்கு தானே போறான். கம்ருதீன் is an IT employee. He worked in a serial, so he quit his job. ஓகேவா? கம்ருதீன் புரியுது, ஆக்டிங்ல புரியுது. இறங்கிட்டான். பார்வதி is not like that. இல்ல She is எல்லாம் having நான் her own புரியுது டாம் channel, எனக்கு. YouTube channel. She can do interviews and she's having her own company. இதெல்லாம் இருக்குல்ல, travel agency இல்ல மாதிரி. Something பார்வதி she's டஸ் having இல்ல. நாட் நீட் த சேனல். பட் இப்ப ம். கமருதீன் போறது ம். சேனல்ல வந்து ஃபியூச்சர் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு இப்ப போனாலும் அவனதான் ஏங்க மைட் வாஷ் நோ 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 பண்ணுவாங்க. நோ கம்ருதீனையும் இதே மாதிரி அசிங்கப்படுத்திருந்தால் கம்ருதீன் போயிருக்க மாட்டான். அவன சேனல் அசிங்கப்படுத்தவே இல்ல. அந்த நாய் இப்ப அதுதான் வாயை சொல்றேன் இழிச்சிட்டு நானு. போகுது அப்படின்னா இட்ஸ் இல்ல கம்ப்ளீட்லி பிகாஸ் டாம் இப்ப போனாலும் என்ன கேரண்டி இருக்கு? இப்பவும் கமருதீனை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இவள மட்டும் தட்டத்தான் சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி So how do you அக்ரீட் know அக்ரீட். that திடீர்னு புனிதர்களா மாறிடுவாங்களா சேனல்? சான்ஸே இல்ல. They want கமருதீன் and பார்வதி over there for their TRP. ஸோ அங்க வந்துட்டாங்க. இப்ப அந்த சினாரியோ எடுத்துக்கோங்களேன். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. போய் அங்க உட்காந்துட்டாங்க. அப்படியும் வந்து இப்ப எல்லாம் இது வந்து டிஆர்பி எகிறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸோ இப்ப என்ன ப்ரோமோலயே பண்ணும்? போட்டுருவானுங்க. பிச்சை எப்படி ஆமா. எடுப்பானுங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே போட்டுருவானுங்க. எல்லாம் திருப்பியும் 4 வாட்டி ரீடெலிகாஸ்டும் பண்ணுவானுங்க. எல்லாமே பண்ணுவானுங்க. ஆனா வந்து பார்வதிக்கு எந்த விதத்துல அவ பேர வந்து ரிப்பேர் ஐ மீன் அ ச சரிப்படுத்துற மாரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க டாம். நோ ஐ டோன்ட் கமருதீன திங்க் சோ. வந்து திருப்பியும் கமருதீன ஒரு ஹீரோ மாரி காமிச்சு அவனுக்கு பிகினிங்லயே அவனுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. அப்புறம் வந்து அவன பிரைஸ் பண்ணுவாங்க. இப்பவே கூட எல்லாமே பண்ணுவாங்க. பார்வதி இல்லாமயே கூட பண்ணுவாங்க. பார்வதி இருந்தா அந்த சும்மா கப்புல்ன்னு வச்சு கொஞ்சம் ஓட்டி எக்ஸ்ட்ரா டிஆர்பி பண்ணுவாங்க. பட் பார்வதிக்கு அதனால எந்த அட்வான்டேஜஸுமே இல்ல. ஆக்சுவலி டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு தெரியல. இல்ல கம்ருதீனேங்க இப்ப பார்வதி கூட இன் கேஸ் பேசினால் கூட ஹி வில் பி லைக் சீக்கிங் அந்த ஒரு கண்டென்ட்ட மில்க் பண்ணணும்னு தான் நினைப்பானே தவிர அதேதான். அபார்ட் ஃப்ரம் தட் அததான் நான் மீன் மனசாட்சியோடலாம் அவன் பண்ணேன். நடந்துக்க மாட்டான். கமருதீனுக்கு தான் இது He may தேவை. act பார்வதிக்கு தேவையில்லன்னு அததான் சொன்னேன் நான். கமருதீன் correct. வில் ட்ரை ஹிஸ் மேக்ஸிமம் திருப்பியும் வழிஞ்சு அப்பவே பாத்தீங்கல்ல அவள பத்தி மூஞ்சிய உடைச்சிருவேன். அத்தனை பேசிட்டு யார காப்பாத்துவேன்னா பார்வதின்னு சொன்னா இந்த பொண்ணும் ஓடி போச்சு. அதுதான் வந்து த வர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நவ் ஷி won't be so foolish. She won't be so foolish now. இப்ப வந்து எல்லாம் பார்த்துட்டா. பட் ஸ்டில் அததான் அவங்க எதிர்பார்க்கறாங்க டிஆர்பிக்காக. இவன் வந்து வழிவான், எல்லாம் பண்ணுவான். இவ ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணாலும் இவ பேரு தான் கெடும். இவ திருப்பி போய் அவன் பக்கத்துல உட்கார்ந்து இதே பண்ணாலும் இவ பேரு தான் கெடும்.
So there is a no way. This is a lose-lose situation and a win-win situation for the channel and Kamruddin, not for Parvati. So Parvati போகவே கூடாதுங்க என்ன கேட்டா. But then Points after taken. that it is of course her choice. So யாராவது ஒரு அட்வான்டேஜ் இது வரைக்கும் சொன்னீங்களா? எவ்வளவு நேரம் கேட்டேன். பார்வதிக்கு இல்ல ஒரு இல்ல அட்வான்டேஜுமே பார்வதிக்கு இல்லையே. அட்வான்டேஜ் நோ அட்வான்டேஜ் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். கன்சிடர் ரெட் கார்டு ரிவர்க் பண்றாங்க, ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிபிகேஷன் குடுக்குறாங்கன்னா, அப்ப வந்து திரும்ப எல்லாருமே பார்வதி பக்கத்துல இருக்க நியாயத்தை இன்னமும் ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்டா அன்னைக்கு சொன்னீங்களேடா, அப்ப அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த பொண்ணு டைட்டில் வின்னர் ஆயிருக்குமேடா அப்படின்ற ஒரு டாக் வந்து அதிகமா பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் தான் பாசிட்டிவிட்டியா இருக்கும். பட் ரெட் கார்டை ரிவர்க் பண்ணா